நமது அனைத்து பதிவுகளும் தேர்வு நோக்கத்திற்காக மட்டுமே பதிவிடப்படுகிறது. அனைத்து போட்டித் தேர்வு மாணவர்களும் தேர்வு கண்ணோட்டத்தில் அணுகி பயன்பெறவும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நாளைய அரசு பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேகங்கள் தவழ்கின்ற பெரும் மலைகளாலும் மலை குன்றுகளாலும் சூழப்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்டம் குறித்து இன்றைய காணொளியில் காண்போம். கிருஷ்ணா என்பது கருப்பு என்றும் கிரி என்பது மலை என்பதனையும் குறிக்கின்றன. கருப்பு கிரானைட் மலைகளுடன் அமைந்துள்ளதால் இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி என வழங்கப்படுகிறது. கிருஷ்ணதேவராயர் ஆட்சியின் கீழ் இப்பகுதி இருந்ததால் இப்பெயரிடப்பட்டிருக்கலாம். சான்றுகள்: கிருஷ்ணகிரி முற்காலத்தில் எயில் நாடு எனவும் ஓசூர் முரசு நாடு எனவும் ஊத்தங்கரை கோவூர் நாடு எனவும் அழைக்கப்பட்டதாக தெரிகிறது. கற்காலத்திலேயே இங்கு மனிதர்கள் வாழ்ந்துள்ளனர் என்பதற்கு சான்றுகள் கிடைத்துள்ளன. சங்க காலத்தில் போர் வீரர்களுக்கு வைக்கப்படும் நவகண்டம் எனப்படும் நடுகற்கள் இம்மாவட்டத்தில் அதிகம் காணப்படுகின்றன. சிந்து ஓவிய நாகரிகம் மற்றும் பல பாறை ஓவியங்கள் மற்றும் பாறை சித்திரங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை பறைசாற்றுகின்றன. இம்மாவட்டத்தில் உள்ள மேல்பட்டி கிராமத்தில் உள்ள மலைக்குன்று ஓவியங்கள் ஒன்றில் கழுதையின் மீது அமர்ந்து ஒரு வீரன் செல்வது போல் காணப்படுகிறது. இது சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுகிறது. அதியமான்: கிருஷ்ணகிரி கொடைவள்ளலான அதியமான் ஆட்சி செய்து வந்த இடமாகும். சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் மைசூர் பகுதிகள் சங்க காலத்தில் தகடூர் அல்லது அதியமான் நாடு என்று பெயரிடப்பட்டன. அதியமான் தனது அவையை அலங்கரித்த கவிஞரான ஔவையாருக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடிய கருநெல்லிக்கனியை வழங்கினார். கிருஷ்ணகிரி வரலாறு: பல்லவர்கள், கங்கர் வம்சத்தினர், நுளம்பர்கள், சோழர்கள், ஹொய்சாளர்கள், விஜயநகர பேரரசர்கள், பீஜப்பூர் சுல்தான்கள், மைசூரின் உடையார்கள் மற்றும் மதுரை நாயக்கர்கள் ஆகியோர் இந்த பகுதியை ஆண்டனர். நுளம்பர் ஆட்சியின் கீழ் இது நுளம்பாடி என பிரபலமாக இருந்தது. சோழர் காலத்தின் போது கிருஷ்ணகிரி பகுதி நிகரிலி சோழமண்டலம் என்றும் விதுகதழகி நல்லூர் என்றும் அழைக்கப்பட்டது. ஹொய்சால மன்னன் வீரராமநாதன் தற்போதைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் குந்தாணி என்னும் இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார். முதலாம் மைசூர் போரின் போது ஆங்கிலேய படைகள் இந்நகரின் வழியாகத்தான் காவேரிப்பட்டினம் சென்று அங்கு ஹைதர் அலியின் படைகளுடன் போரிட்டு தோல்வியடைந்தன. ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையின்படி சேலம் மற்றும் பாராமகல் பகுதிகள் ஆங்கிலேயர் வசம் வந்தன. 1792 ஆண்டு கேப்டன் அலெக்சாண்டர் ரீட் மாவட்ட கலெக்டராக அறிவிக்கப்பட்டார். ராபர்ட் கிளைவ் மதராஸ் மாகாணத்தின் கவர்னராக ஆனபோது பாராமகாலின் தலைநகராக கிருஷ்ணகிரி மாறியது. பாராமகால்: கிருஷ்ணகிரி, காவேரிப்பாக்கம், மத்தூர், ராயக்கோட்டை, ஜெகதேவி உள்ளிட்ட 12 இடங்களில் பாராமகால் என்று அழைக்கப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க 12 கோட்டைகள் இருந்தன. இதில் கிருஷ்ணகிரி மலைக்கோட்டை முதன்மையானது. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்ட இந்த கோட்டை பல்வேறு போர்களில் முக்கியத்துவத்துடன் இருந்துள்ளது. பல்வேறு அரசர்களின் வசமிருந்த இக்கோட்டை சத்ரபதி சிவாஜியின் ஆதிக்கத்தில் சிறிது காலம் இருந்துள்ளது. கிருஷ்ணகிரியின் புவியியல்: இயற்கை வளங்கள்: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிரானைட் பாறைகளாலான பல குன்றுகள் உள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அஞ்செட்டி, தேன்கனிக்கோட்டை, தளி, பேரிகை, பாகலூர் ஆகிய ஊர்கள் அமைந்துள்ளன. கிருஷ்ணகிரி 2024 சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பினை கொண்டுள்ளது. இங்கு மலைத்தொடர்கள் மெலகிரி என்று அழைக்கப்படுகின்றன. இங்கு வெப்பமண்டல காடுகள், இலையுதிர் காடுகள், முட்புதர் காடுகள் மற்றும் மூங்கில் காடுகள் ஆகியவை அமைந்துள்ளன. தாவரங்கள் மற்றும் விலங்குகள்: பெரிய காட்டு விலங்குகளில் யானைகள், சாம்பார் மான், பசும்பால் மான், கவூர், காட்டுப்பன்றி, சிறுத்தை போன்றவை அடங்கும். தேன்கனி கோட்டையில் மூங்கில் காடுகளுடன் உள்ள வனப்பகுதி யானைகளுக்கான காவிரி காப்பு காடு ஆகும். தேன்கனி கோட்டையில் உள்ள கோடக்கரை காடுகளில் பெருமளவிலான புலம்பெயர்ந்த பட்டாம்பூச்சிகள் காணப்படுகின்றன. புங்க மரங்கள் இந்த காடுகளில் ஏராளமாக காணப்படுவதால் உயிர் எரிபொருளான புங்கம் எண்ணெய் பிரித்தெடுக்கப்படுகிறது. வணிக முக்கியத்துவம் வாய்ந்த வனவளங்கள் செம்மரம், தேக்கு, சந்தனம், மூங்கில் போன்றவை காணப்படுகின்றன. மலைகள்: தேன்கனி கோட்டை 1530 ஆண்டில் பாளையக்காரர்களால் கட்டப்பட்டது. இங்குள்ள பெடிராய சுவாமி கோவில் மிகவும் புகழ்பெற்றதாகும். இக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்ச், ஏப்ரல் மாதங்களில் திருவிழா நடைபெறும். தேன்கனி கோட்டை பகுதி அடர்த்தியான காடுகளால் சூழப்பட்டுள்ளது. இக்காட்டு பகுதி காவேரி யானைகள் பாதுகாப்பு பகுதி எனவும் அழைக்கப்படுகிறது. இருளர் போன்ற பழங்குடியினர் தேன்கனி கோட்டை காட்டில் வாழ்கின்றனர். தளி: ஆங்கிலேயர்கள் இந்த ஊரினை சுற்றி அமைந்துள்ள குன்றுகள், மலைகள் குளுமையான சூழ்நிலையை
பார்த்து இதனை குட்டி இங்கிலாந்து என்று அழைத்தனர். பாகலூர் இங்கு நிலவும் பருவகால நிலை பூந்தோட்டங்கள் அமைக்க உகந்ததாக உள்ளதால் இங்கு ரோஜா தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டி அமைந்துள்ளதால் இம்மாவட்டத்தின் 39% வனப்பகுதியாக உள்ளது. கிருஷ்ணகிரியின் நீர்வளம். தென்பெண்ணை ஆறு கிருஷ்ணகிரியில் பாய்கிறது. மார்க்கண்ட ஆறு, வெண்ணை ஆறு ஆகியவை தென்பெண்ணை ஆற்றின் துணை ஆறுகள் ஆகும். மேலும் மயில்ராவணன் ஏரி, ராமநாயக்கன் ஏரி, பாறையோர் ஏரி ஆகியவை ஏரிகள் ஆகும். கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள ஆறுகள். காவேரி மற்றும் தென்பெண்ணாறு ஆறுகள் தேன்கனி கோட்டையில் நுழைகின்றன. காவிரி ஒகேனக்கலில் ஒரு நீர்வீழ்ச்சியை உருவாக்கி பின்னர் மேட்டூர் அணைக்கு செல்கிறது. தென்பெண்ணாறு கர்நாடகாவின் நந்திதுர்கில் உருவாகி ஓசூர், கிருஷ்ணகிரி மற்றும் ஊத்தங்கரை தாலுகாக்கள் வழியாக பாய்கின்றது. வன்னியாறு மற்றும் மார்க்கண்ட நதி ஆகியவை தென்பெண்ணாற்றின் துணை ஆறுகள் ஆகும். கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள நீர்த்தேக்கங்கள். கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம், சூளகிரி சின்னாறு நீர்த்தேக்கம், ஊத்தங்கரை நீர்த்தேக்கம், பாம்பார் நீர்த்தேக்கம், கிளரவப்பள்ளி நீர்த்தேக்கம் மற்றும் பாரூர் ஏரி ஆகியவை கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ளன. நெடுங்கல் நீர்த்தேக்கம் காவிரிப்பட்டினத்திற்கு அருகில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ளது. இது மிகவும் பழமை வாய்ந்த அணையாகும். 117 ஆண்டுகளுக்கு முன் இது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அணையின் கட்டுமான பணிகள் 1855 தொடங்கப்பட்டு 1957 கட்டி முடிக்கப்பட்டது. இது காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த அணை தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. நல்ல சுற்றுலா தலமாக விளங்குகிறது. காஷ்மீர் கன்னியாகுமரி நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ளது. கீழிவரப்பள்ளி அணை 1995 இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டது. அருகில் உள்ள பூங்காவும் சுற்றுலாவிற்கு ஏற்றதாக அமைந்துள்ளது. இந்த நீர்த்தேக்கத்தில் விவசாய நிலங்கள் பெரிதும் பயன்படுகின்றன. இது கர்நாடக மாநிலத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. வேளாண்மை. நெல், பயறு வகைகள், பல வகையான காய்கறிகள், கேழ்வரகு ஆகியவை இங்கு பயிரிடப்படுகின்றன. இம்மாவட்டம் தமிழகத்தின் கேழ்வரகு உற்பத்தியில் 40% பங்கினை அளிக்கின்றது. மாம்பழ உற்பத்தியில் இது முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இங்கு ஆண்டுதோறும் சுமார் 3 லட்சம் டன் மாம்பழங்கள் விளைகின்றன. தோதாபுரி மற்றும் அல்போன்ஸ் வகை மாம்பழங்கள் அதிகமாக விளைவிக்கப்படுகின்றன. மாம்பழ ஏற்றுமதி நிலையம் இங்கு அமைந்துள்ளது. 1973 ஆண்டு முதல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் ஆராய்ச்சி மையம் பையூரில் செயல்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி தோட்டக்கலை பயிர்கள் பயிரிடுவதற்கு மிகவும் ஏற்றது. பசுமை குடில் அமைத்து ரோசா மலர் சாகுபடி செய்வதில் ஓசூர் மாநகராட்சி சிறந்து விளங்குகின்றது. பட்டுப்புழு வளர்ப்பு. கிருஷ்ணகிரியில் 5069 ஏக்கர் நிலத்தில் மல்பெரி சாகுபடி செய்யப்படுகின்றது. இம்மாவட்டத்தில் பட்டுப்புழுக்களை வளர்ப்பது குறித்து அரசு சார்பில் பயிற்சி அளிக்கப்படுகின்றது. பட்டு வளர்ப்பு தொழில் இம்மாவட்டத்தில் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. ஓசூர் கால்நடை பண்ணை 1824 ஆங்கிலேயர்களால் தொடங்கப்பட்ட குதிரை வளர்ப்பு மற்றும் இனப்பெருக்க மையம் இங்கு அமைந்துள்ளது. இன்று இது ஒரு கால்நடை பண்ணையாக மாறியுள்ளது. இது ஆசியாவின் மிகப்பெரிய பண்ணைகளில் ஒன்றாகும். கிருஷ்ணகிரியின் தொழில் வளம். 1980 ஓசூரில் சிப்காட் தொழிற்பேட்டை தொடங்கப்பட்டது. டிவிஎஸ் மோட்டார், அசோக் லேலண்ட், டைடன் நிறுவனம், இந்துஸ்தான் மோட்டார்ஸ் என பல தொழில் நிறுவனங்கள் இங்கு அமைந்துள்ளன. கிரானைட் குன்றுகள் நிறைய உள்ளதால் கல் சுரங்கங்கள் மற்றும் சீர் செய்யும் நிறுவனங்களும் மாவட்டம் முழுவதும் பரவலாக உள்ளன. கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள கனிம தொழிற்சாலைகள். பாரடைஸ் என்பது கிருஷ்ணகிரியில் கிடைக்கக்கூடிய மிகவும் பிரபலமான பலவண்ண கிரானைட் ஆகும். ஓசூர் மற்றும் தேன்கனி கோட்டையில் கருப்பு கிரானைட் காணப்படுகிறது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு பாரடைஸ் அடுக்குகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தேன்கனி கோட்டையில் குவார்ட்ஸ் மற்றும் ஊத்தங்கரையில் சுண்ணாம்புக்கல் ஆகியவை வெட்டி எடுக்கப்படுகின்றன. கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள பழமையான வழிபாட்டு தலங்கள். ஸ்ரீ பத்மாவதி சக்தி பீட தீர்த்தம். இது சமண மதத்தினரான 24 தீர்த்தங்கரர்களை கொண்டுள்ளது. உலகிலேயே மிக உயரமான தீர்த்தங்கரர் உருவச்சிலை சுமார் 365 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. ஓசூரின் மலை உச்சியில் அமைந்துள்ள சந்திர சூடேஸ்வரர் கோவில் கங்க மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. இங்கு கங்கர்கள், சோழர்கள் கால கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன. தேன்கனி கோட்டையில் 500 ஆண்டுகள் பழமையான பிரான் கோயில் அமைந்துள்ளது. 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவிலும் இங்கு அமைந்துள்ளது. தேன்கனி கோட்டை பெட்டரையா சுவாமி சிவன் கோவில் சோழ மற்றும் விஜயநகர் காலங்களில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. தேன்கனி கோட்டையின் புனித தர்கா, கிருஷ்ணகிரியின் சாக்ரட் ஹார்ட் சர்ச் இந்த மாவட்டத்தில் பிரபலமான புனித இடங்களாகும்.
கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்கள் பெட்ட முகிலாலம் கிருஷ்ணகிரியின் ஏற்காடு என்று அழைக்கப்படும் பகுதியாகும். இது மாவட்டத்தில் மிக உயர்ந்த மலைப்பிரதேசமாகும். சந்திர சுடேஸ்வரர் கோவில், ஸ்ரீ பாஸ்வா பத்மாவதி சக்தி பீடம், காட்டு வீர ஆஞ்சநேயர் கோவில், தலி ஏரி மற்றும் பூங்கா, ஐயூர் இயற்கை சூழல் பூங்கா, கெலவரப்பள்ளி அணைக்கட்டு பூங்கா, அவதானப்பட்டி சிறுவர் பூங்கா மற்றும் படகு குழாம், கிருஷ்ணகிரி அணைக்கட்டு பூங்கா ஆகியவை இங்கு அமைந்துள்ளன. ராஜாஜி நினைவு இல்லம். ராஜாஜி இம்மாவட்டத்தின் தொரப்பள்ளி என்ற ஊரில் பிறந்தார். அவர் பிறந்து வளர்ந்த வீடு ராஜாஜி நினைவு இல்லமாக தமிழக அரசால் பராமரிக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியகம் தமிழகத்தின், குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் வரலாற்று சிறப்பையும் பாரம்பரியத்தையும் கலைகளையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றும் பல வகையான ஆயுதங்கள், கலைப்பொருட்கள் ஆகியவை இங்கு பராமரிக்கப்படுகின்றன. ராயக்கோட்டை 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ராயக்கோட்டையை தலைமையிடமாக கொண்டு பாராமகாலை திப்பு சுல்தான் ஆட்சி செய்தார். ராயக்கோட்டையில் நடைபெற்ற 3ஆம் மைசூர் போரில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி ராயக்கோட்டை நினைவு சின்னமாக வைக்கப்பட்டிருந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் எல்லைகள் தமிழகத்தின் வடமேற்கு பகுதியில் கிருஷ்ணகிரி அமைந்துள்ளது. மேற்கில் கர்நாடக மாநிலமும், வடக்கில் ஆந்திர மற்றும் கர்நாடக மாநிலங்களும், கிழக்கில் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களும், தெற்கில் தர்மபுரி மாவட்டமும் அமைந்துள்ளன. நிர்வாகம் 2004ஆம் ஆண்டு தர்மபுரி மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரி பிரிக்கப்பட்டது. மக்களவை தொகுதி கிருஷ்ணகிரி ஒரு மக்களவை தொகுதியையும், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனப்பள்ளி, ஓசூர், தளி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளையும் கொண்டுள்ளது. ஓசூர் மாநகராட்சி கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ளது. கிருஷ்ணகிரியின் சிறப்புகள்: கிருஷ்ணகிரியில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியின் சாலை போக்குவரத்து: தேசிய நெடுஞ்சாலை NH7, தேசிய நெடுஞ்சாலை NH46, தேசிய நெடுஞ்சாலை NH66, தேசிய நெடுஞ்சாலை 207, தேசிய நெடுஞ்சாலை 219 ஆகிய தேசிய நெடுஞ்சாலைகள் கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ளன. மேலும் இது போன்று தமிழகத்தின் மாவட்டங்கள் தொடர்பான செய்திகள், தினசரி நடப்பு நிகழ்வுகள், தேச தலைவர்கள் தொடர்பான செய்திகள் ஆகியவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள துளிர் IAS அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.